வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. மார்க்கெட்ல வாங்குற கீரை ஃபுல்லுமே மருந்து போட்டு தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட மாடி தோட்டத்தில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதே கீரையை ஆர்கானிக்காக நம்மளே வளர்க்க முடியும். ஸோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். எவ்ரி டேவும் டெய்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இல்லை ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னா இந்த கார்னர்ஸில் மட்டும் ஊற்றணும் வாட்டர். ஜெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமா தான் வாட்டரிங் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இந்த ட்ரூ லீவ்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் லீவ்ஸ் வரும். இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் மேலே ஊற்றிட்டோம் அப்படின்னா டோட்டலாக அந்த கீரை அப்படியே படுத்துரும். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான கீரை சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஏன்னா நிறைய சத்து அதில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். பட் இப்போ மார்க்கெட்டில் வாங்குகிற கீரை ஃபுல்லுமே மருந்து போட்டு தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட மாடி தோட்டத்தில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதே கீரையை ஆர்கானிக்காக நம்மளே வளர்க்க முடியும். அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கான பேக் செலெக்ஷன் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹைட்டு நமக்கு தேவையில்லை. சைஸ் கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா கீரைக்கு வேர் ரொம்ப டீப்பாக போகாது. ஸோ இந்த அளவு நமக்கு போதும். சாயிலும் கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இதில் 2 சைஸ் பேக் இருக்குது. இதை விட பெருசும் கிடைக்குது. பட் அது ஹேண்ட்லிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் எப்பயுமே இந்த சைஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது. ஸோ இப்போ நான் இந்த சாயில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நல்லா ரொம்ப தொலைன்னு இருக்கிற மாதிரி சாயில் இப்படி இருக்கணும். லூஸாக இருக்கணும் சாயில். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது கோகோபீட்டு. ஸோ கோகோபீட் உள்ளே நிறையா ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கம்போஸ்ட்டு, அப்புறம் கார்டன் சாயில். ஸோ இதுதான் இதில் நான் போட்டிருக்குது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன சீட் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சீட்ஸு ஸோ நமக்கு என்ன கீரை பிடிக்குமோ அந்த மாதிரி கீரை சீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா சும்மா மேலே அப்படியே தான் தூவி விட போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக தூவி விட்டுட்டு நம்ம லைட்டாக கோகோபீட் கையில் எடுத்து அதை மட்டும் மேலே டஸ்டிங் பவுடர் மாதிரி நம்ம போட போகிறோம். ஏன்னா இது ரொம்ப டீப்பாக போயிடுச்சுன்னா ஈஸியாக முளைக்காது. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு அந்த சீட்ஸ் கவர் ஆகிற மாதிரி நம்ம இதை மேலே போடுறோம். அவ்வளோதான். கோகோபீட் இல்லை அப்படின்னா நார்மல் சாயிலில் கூட இதே மாதிரி எடுத்து நம்ம மேலே போடலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம போட்ட சீட்ஸ் எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இது எப்படி ஜெர்மினேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வாட்டரிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம ஊற்றணும். ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட்டு வாட்டரை ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும். ஸோ சாயில் நல்லா ஈரமாக இருக்குது இப்போது. ஸோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். எவ்ரி டேவும் டெய்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இல்லை ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னா இந்த கார்னர்ஸில் மட்டும் ஊற்றணும் வாட்டர். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றணும் அப்படின்னா இந்த சீட்ஸ் எல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டு, எல்லாம் வேறு மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஜெர்மினேட் ஆகாமல் போயிடும். ஸோ எப்பயுமே கீரை பேக்கு மட்டும் தண்ணி ஒரு கார்னரில் கொஞ்சமாக ஊற்றணுன்னா அது கீழே ஃபுல்லும் போய் எல்லா இடத்துக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிக்கும். ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணோன்னா இதில் கீரை எல்லா சீடுமே ஜெர்மினேட் ஆகி நல்லா வரும். ஸோ இந்த வாட்டர் ரொம்ப ஃபோர்ஸாக போடாமல் இந்த மாதிரி தின்னாக நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஏன்னா அந்த உள்ளே போட்டிருக்க சீட்ஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப லைட் வெயிட் இல்லைங்களா, அதனால். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாலே போதும். இல்லை ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, கையிலேயே லைட்டாக தெளித்து விடலாம். ஸோ இப்போ இந்த சாயில் ஃபுல்லுமே மாய்ஸ்சர் ஆகிடுச்சு. ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறமா தான் வாட்டரிங் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். நம்ம கொஞ்சம் எல்லா செடிக்கும் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்படியே எல்லா ஜெர்மினேட் ஆன அத்தனை சீடுமே இதுவாகிடும். பட் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ப்ராப்பராக தண்ணி ஊற்றணும். அது எப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கார்னர்ஸில் ஒரு கார்னர் செலக்ட் பண்ணி இப்படி ஊற்றினா போதும். கீரையை பொறுத்த வரைக்கும் வாட்டரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நல்லா வளர்ந்து வரும். தண்ணி சரியாக ஊற்றலை இல்லை ரொம்ப ஹார்ஷாக நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா எல்லா கீரையும் அப்படியே அழுகிடும், அப்படியே செத்துரும், கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்படி ஓப்பனாக வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி ரொம்ப நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக ஒரு கார்னரில் நம்ம தண்ணி கொடுத்தோம்னா போதும். இப்படியே கொடுத்தோம்னா அந்த கீரை மேலே டைரெக்டாக படாமல் கொடுத்தோம்னா கீரையும் டிஸ்டர்ப் ஆகாது, அழகாக வளர ஆரம்பிச்சிடும். இப்போ சீட் போட்டு இந்த பேக்கை ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். ரொம்ப மழை படாத இடத்துல ஒரு செமி ஷேடட் ஏரியா எங்கே வேணால் வைக்கலாம், ஒன்றாகாது. ஸோ நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ போட்ட கீரை பேக்கை நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி ஜெர்மினேட் ஆகிருக்குன்னு. ஸோ இப்போ இது 20 days ஆயிருக்கு.
20 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே ட்ரூ லீவ்ஸு, ஃபஸ்ட்டு 2 லீவ்ஸ் இது. இனியும் ஒரு 1 வீக் கழித்து பார்த்தோன்னா தான் அந்த கீரையோட ஒரிஜினல் லீவ்ஸ் வந்து ரியல் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேக்கில் கீரையை பொறுத்த வரைக்குமே நம்ம வாட்டரிங் பண்ணுற பேட்டர்னில் தான் அந்த கீரை நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஜெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சாயில் மேலே நம்ம வந்து தண்ணி தெளிக்கிறோம். பட் இந்த மாதிரி இலைகள் வந்து ட்ரூ லீவ்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் லீவ்ஸ் வரும். இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் மேலே ஊற்றிட்டோம் அப்படின்னா டோட்டலாக அந்த கீரை வந்து அப்படியே படுத்துரும். அதே போல் மழை வர டைமோ அந்த மாதிரி வாட்டர் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல நம்ம இதை வந்து ப்ளேஸ் பண்ணவே கூடாது. இப்படி ப்ளேஸ் பண்ணனாலே இந்த கீரை அப்படியே படுத்துரும் மண்ணோட. ஸோ இப்போ நான் அதை எப்படி வாட்டரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். ஏன்னா இந்த வாட்டரிங் பேட்டர்னில் தான் நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து கீரை பேக்கை பொறுத்த வரைக்கும் வரும். ஸோ இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளாக வெறும் மூடி மட்டும் கூட ஸ்ப்ரேயர் கிடைக்கிது, அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்ணி ஊற்றுறதோ இந்த ரொம்ப ஹார்ஷாக ஸ்ப்ரே பண்ணுறது நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது நான் எப்படி ஊற்றுறேன் பாருங்கள். பேக்கோட கார்னர்ஸில் தான் நான் ஊற்றுறேன். ஸோ இதுலேருந்து இறங்கி சாயிலுக்கு போயிடும். நம்ம மேலெலாம் ஊற்றினோன்னா அது வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்படி தான் நான் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இந்த பேக் மேலே படுற மாதிரி ஊற்றினோன்னாலே போதும். எப்பயுமே கார்னர்ஸில் தான் கீரைக்கு வந்து நம்ம ஊற்றணும். அது அப்படியே இறங்கி ஃபுல் பேக்குக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஏன்னா நம்ம சாயில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். கீரைக்கு ரொம்ப டீப்பான சாயில் தேவையில்லை, ஏன்னா வேர் ரொம்ப போகாது. ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம யூஸ் பண்ணோம் எப்பயுமே. மாதிரி சென்டரில் இருக்கிற கேப் இருக்கிற இடத்துல மட்டும், செடி இல்லாத இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதே மாதிரி தான் நம்ம டெய்லியுமே தண்ணி ஊற்றணும். இதுக்கு பெருசாக நம்ம உரம்னு எதுவும் போட வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாயில் ரெடி பண்ணும் போதே சாயில் உரமோட தான் இருக்குது. வேறு எந்த ஒரு உரமும் இந்த கீரைக்கு தேவை கிடையாது. ஸோ இன்னொரு 10 டேஸில் வந்து இந்த கீரை நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வாட்டரிங்கை மட்டும் ப்ராப்பராக பண்ணோன்னாலே போதும். 10 or 2 வீக்ஸ் கழித்து நம்ம இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கீரை அப்டேட்டை பார்க்கலாம். கீரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது 2 டிப்ஸு. ஒன்று, நம்ம வாட்டரிங் பண்ணுற பேட்டர்ன், அது நம்ம பார்த்து வாட்டர் பண்ணோன்னா தான் இந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே உடையாமல் கீரை வந்து நல்லா வரும் நமக்கு. ஸோ இதில் வந்து இந்த விதையோட இது வந்து வித்தியாசமாக இருக்குது. 2 விதமான விதை இதில் இருக்குது. அதனால தான் ஒரு போர்ஷன் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு போட்ட விதைகள் எல்லாம் கொஞ்சம் மேலே வரைக்கும் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ இது வந்து டோட்டலாக அந்த ஹார்வெஸ்டிங் இதுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம எப்பயுமே வேரோடு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எடுத்தாலே போதும். இப்படி எடுத்தோம்னாலே மறுபடியும் அந்த இடத்துலேருந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த கீழே இருக்க கீரைகள் வந்து எப்படி வருதோ அந்த ஸ்டேஜுக்கு இது மறுபடியும் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கீரைகளை நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பூவெல்லாம் வந்துருச்சுனாலே இது கண்டிப்பாக ஹார்வெஸ்டிங் டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அதை நான் விட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பூவை ஃபைனலி நம்ம 1-2 விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 1-2 மட்டும் நம்ம லீவ் பண்ணலாம். இதுலேருந்து டோட்டலாக விதை வர ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து நம்ம விதைகளை சேவ் பண்ணி மறுபடியும் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு வந்து நம்ம கீரையை போட்டுக்கலாம். ஸோ ஏதாவது 1-2 மட்டும் நம்ம இப்படி விட்டு வச்சிடலாம். ஸோ நிறைய விதைகள் கிடைக்கும் இந்த 2 இதுலேயே. ஸோ இப்போ நமக்கு தேவையானதை நம்ம அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா கீழே இருக்கிற அந்த சின்னதாக இருக்கிற விதைகள் அந்த இது எல்லாமே ஈஸியாக முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தடுத்து நம்ம இதில் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வேரோடு எடுக்க வேண்டாம். ஸோ இதில் ஈல்டு ஃபுல்லாக கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபைனலாக இதுலேருந்து வேரோடு எடுப்போம். ஸோ இந்த கீரை மாதிரியே தான் நமக்கு வந்து கொத்தமல்லி அண்டு புதினா இது எல்லாமே இதே ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நமக்கு வந்து நல்ல தொடர்ச்சியாக அதுலேருந்து கீரை நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1 வீக் கழிச்சு இதை நான் எடுத்துடலாம். இதை வளர விடலாம் மறுபடியும் நம்ம. ஸோ இந்த கீழே இருக்க ஸ்டெம்ஸை வந்து நம்ம விட்டுட்டோம்னா திருப்பி நம்ம கட் பண்ண எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும். வேல்பாரி 3ஆம் உலகப் போர், வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.